ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பட் ஸ்டில் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷனில். ஸோ 25 மார்க்கு கேட்குறாங்க. 5 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த 5 5 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இப்போ எழுதி வச்சிருக்கேன். பட் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுலேயுமே நான் வந்து கம்மி பண்ணி சொல்கிறேன். எதெல்லாம் வந்து முடியல அப்படின்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். அதாவது அந்த அளவுக்கு இதுவே டாப் 30 தான். பட் ஸ்டில் இதுலேயுமே ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கேட்க சான்சஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் வேணாம்னு சொல்லிடுறேன். ஒரு மிஞ்சி போனால் ஒரு குறைச்சி ஒரு 30 கொஸ்டின் இருக்கிறத ஒரு 25 கொஸ்டின் இல்லை 23 கொஸ்டின் அந்த மாதிரி நான் ஆக்கி கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புக்கில் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் 10 கொஸ்டின் 15 20 30 கொஸ்டின் இருக்குது 5 மார்க் ஒவ்வொரு யூனிட்லேயுமே. பட் அது எல்லாத்தையும் கம்மி பண்ணி ஒரு யூனிட்டுக்கே மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் இல்லை அப்படின்னா 3 கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரால் ஒரு டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு 5 மார்க்கு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 5 மார்க்கு தான் கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஐ எம் ஷுவர் இதை தாண்டி வேறு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டிய 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஓகே? ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வித் ஆன்சர் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். வாங்க கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ராப்ளமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். as you know, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் எரர் நான் இன்க்ளூட் பண்ணல, பிகாஸ் ஐ திங்க் லாஸ்ட் இயர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐம் நாட் இன்க்ளூடிங் திஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பிழைகளின் இது அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆக்சுவலி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து குவார்டர்லி ஹாஃப் இயர்லின்னு எல்லா எக்ஸாமுக்குமே அந்த ஃபஸ்ட் சாப்டர் படிச்சனால மேபி அதில் உள்ளது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ 2 டைம் வந்திருக்கு அதே கொஸ்டின், ஒன்று தான், ஓகேங்களா? பார்த்துங்க. டெரைவ் த கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரியாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வெக்டாரின் முக்கோண விதி பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன் அண்ட் போத் ஹாரிசான்டல் மோஷன். ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டுமே இருக்கும். பட் வெர்டிகல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ஸ்டடி போத் வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ஓகே? அடுத்தது ஷோ தட் த இன்க்ளைன்டு பிளேன் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் நான் ரொம்ப ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போட்டிருந்தேன். பட் அதில் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பேன். இப்போது அதையும் கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் அண்ட் நல்லா படிங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒர்க் எனர்ஜி. இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் கினெட்டிக் எனர்ஜி இன் ரொட்டேஷன் அது வந்து பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்குல்ல, கினமெட்டிக் எனர்ஜி ரொட்டேஷன், அது வேணும்னா நீங்கள் ஒமிட் பண்ணுறோம்னா ஒமிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஒமிட் பண்ணுறோம்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதிலலாம் நோ காம்ப்ரமென்ஷன், அது நீங்கள் படிச்சிடணும், ஓகே? Chapter 5 motion of system of particles and rigid bodies, okay? So இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீட் ஆஃப் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்ஸலரேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. அடுத்து இனர்ட்டி ஆஃப் யர் ராட் அபவுட் இட்ஸ் சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு தி ராட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி இந்த யூனிட்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ பேரல் ஆக்சிஸ் தியரம் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மொமெண்ட் ஆஃப் இனர்ட்டி ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ரிங் அபவுட் அண்ட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இந்த யூனிட்ல உள்ள 6 கொஸ்டினுமே ரொம்ப இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த 6 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பல்சரி இந்த யூனிட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 கிராவிடேஷன் எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட் எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லாட்டிடியூட். அது வந்து 3 மார்க்கில் கேட்குறதுனால அது நான் அதில் கொடுக்கல. பட் சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இப்போ சொன்னேன், ஓகேங்களா? பட் 5 மார்க்கில் அதிகமாக கேட்குறது எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் 5 மார்க்கில் கேட்குறாங்க. இதுக்கு முன்னே 2 கொஸ்டின் இருக்கும், G with altitude and G with latitude, which is 3 mark question. But sometimes 5 mark கேட்குறாங்க. பட் நீங்கள் 3 மார்க் படிச்சு தானே ஆகணும். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க, ஓகே? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் லாட்டிடியூட். ஸோ அதான் சொன்னேன்ல இருந்தது கெப்லர்ஸோடைய 3 லா. ஸோ அது வந்து பார்த்துக்கங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஓகே? ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆசிலேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துங்க. பெர்னாலிஸ் தியரம் எஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பெர்னாலிஸ் தியரம் படிச்சு தான் ஆகணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன், எஸ் திஸ் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்யூட் பை த கெப்பாலரி ரைஸ் மெத்தட், ஓகே? ஸோ வெரி வெரி
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8 ஹீட் அண்ட் தெர்மோடைனாமிக்ஸ். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டன்ஸோடைய குளிர் விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மேயர்ஸ் ரிலேஷன் போத் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஐ திங்க் இந்த மேயர் ரிலேஷன் தவிர கேட்க சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நியூட்டன்ஸ் கூலிங் ஆல்சோ த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ கினெடிக் தியரி ஆஃப் கேசஸ் சாப்டர் 9. இதில் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த equipartition of energy. So மீட் பண்றோம்னா பண்ணிக்கலாம். expression of pressure exerted by the gas modulus on the walls of the container. இது பார்த்துக்கங்க. working of refrigerator அதுவும் பார்த்துக்கங்க. இது mean free path, the mean free path of the gas, very 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 important question in the chapter. Okay, chapter 10 oscillations, explain the horizontal oscillation of the spring and vertical oscillations பார்த்துங்க. chapter 11 waves, how overtones are produced in a closed origin pipe. Yes, closed origin pipe and also open origin pipe ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பட் closed origin pipe slightly கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே both open and closed very very important. Newton's formula for the velocity sound wave in air, explain Laplace correction, very very important question, Laplace correction. So these all the most important question. So தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டாப் 30 2 மார்க் அண்ட் 3 மார்க் சேர்த்து டாப் 30 வேணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் நிறைய வந்தது அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் அப்லோட், இல்லை அப்படின்னாலும் நான் அப்லோட் பண்ணுவேன். பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 5 மார்க்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அண்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 1 வேர்டுக்கும் கொடுங்க. 1 வேர்டில் 15 கொஸ்டினில் மேக்ஸிமம் நம்ம 12 கொஸ்டின் புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் 11 யூனிட்ல உள்ள புக் பேக் 1 வேர்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.